ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. குளோரினிங் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? மரபியல். எய்ட்ஸ் மண்டலத்தை பாதிக்கின்றது. இரத்த வெள்ளை அணுக்கள். டிஎன்ஏ மாதிரியை முதலில் அமைத்தவர் யார்? வாட்சன் மற்றும் கிரிக். பிளாஸ்மோடியம் எத்தொகுப்பை சார்ந்தது? புரோட்டோசோவா. டெங்கு காய்ச்சல் எதனால் பரவுகிறது? கியூலெக்ஸ் கொசு. மனித இதயத்தில் காணப்படும் அறைகள் எத்தனை? 4. விஷப்பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்ட மனிதனை எவ்வளவு நேரத்திற்குள் மருத்துவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும்? 12 மணி நேரத்துக்குள். இரத்தத்தில் காணப்படும் எந்த அணுக்கள் உடலில் போர் வீரர்களாக செயல்படுகின்றன? வெள்ளை அணுக்கள். RH என்ற பண்பு எதில் காணப்படுகிறது? இரத்தம். தோல் எதனை வெளியேற்றுகிறது? வியர்வை. மின்மினி பூச்சிகளில் உயரிய ஒளிர்வுக்கு பயன்படும் வேதிப்பொருள் லூசிபெரின். மஞ்சள் காய்ச்சல் எல்லோ ஃபீவர் எதனால் பரப்பப்படுகிறது? கொசு. மனிதனின் கண் எத்துடன் ஒப்பிடப்படுகிறது? கேமரா. சயனைடு உட்கொண்ட மனிதனின் உடனடி இறப்புக்கு காரணம் என்ன? சயனைடு உடனடியாக ஹீமோகுளோபினுடன் இணைகிறது. மார்பையும் வயிற்றையும் பிரிக்கும் பகுதி எது? உதரவிதானம். கோழி முட்டையின் வெள்ளை பகுதியில் உள்ள பொருள் என்ன? புரதம். கீழ்கண்டவற்றுள் எந்த இரசாயன பொருள் இறந்த விலங்குகளை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது? ஃபார்மலின். மரபியலின் தந்தை எனப்படுபவர் யார்? கிரிகர் ஜோஹன் மெண்டல். RNA வின் முக்கிய பணி யாது? புரத ஆக்கம். இளம்பிள்ளை வாதம் ஏற்பட காரணமாவது யாது? வைரஸ். புகையிலை காணப்படும் நச்சுப் பொருள் யாது? நிக்கோட்டின். பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி உண்டாக்கும் நோய் என்ன? மலேரியா. இரத்தம் உறைய உதவும் வைட்டமின் யாது? வைட்டமின் K. மனிதனில் தைராய்டு சுரப்பி காணப்படுவது இடம் எது? குரல் வலைக்கு கீழ். ஆண் கொசுக்களின் உணவு என்ன? குரல் வலைக்கு கீழ். ஆண் கொசுக்களின் உணவு என்ன? தாவரத்தின் சத்து நீர். சூரிய ஒளி வைட்டமின் என்ன எதை கூறுகிறோம்? வைட்டமின் D. குளோன் எனப்படுவது வெவ்வேறு பகுதிகளிலிருந்து எடுக்க செல்களின் தொகுப்பு. கடற்சிப்பிகளில் பெருமளவு அடங்கியுள்ளது புரதம். ராபிஸ் தொற்று நோய் கீழ்காணும் எந்த மண்டலத்தை பாதிக்கிறது? நரம்பு மண்டலம். தேன்கூண்டில் தேனீக்களின் ஒற்றுமையை ஒத்து வாழ்தலுக்கும் எச்சுரப்பு பொருள் உதவுகிறது. எக்டோஹார்மோன். பிட்யூட்டரி சுரப்பி
அதிகமாக செயல்படுவதால் தோன்றும் குறைபாடு யாது? அக்ரோமெகலி. எங்கு இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுகின்றன? மண்ணீரல். இரத்த செல்களாக ஆர்பிசி மற்றும் டபிள்யூபிசியின் மொத்த எண்ணிக்கையை கணக்கிட உதவும் கருவி எது? ஹீமோசைட்டோமீட்டர். யானைக்கால் வியாதியை ஏற்படுத்தும் தீங்குயிரி எது? உச்சேரியா பேன்கிராப்டி. லைகான் என்பது ஒட்டுண்ணி ஆகும். அரக்கை உற்பத்தி செய்யும் பூச்சி? அரக்கை உற்பத்தி செய்வது எது? பூச்சி. ஹீமோகுளோபின் என்பது என்ன? இரும்பு சத்துள்ள ஒரு வண்ணப் பொருள். இரும்பு சத்துள்ள ஒரு வண்ணப் பொருள். மினமாட்டா நோய் உண்டாவதற்கு காரணம் யாது? மினாமாட்டா. பாதரசம் குறைவு. உடலின் வெப்பநிலையை சீராக வைப்பது எது? இரத்த ஓட்ட மண்டலம். சிவப்பு இரத்த அணுக்கள் குறைவதால் உண்டாகும் நோய் எது? அனீமியா. சிறுநீரில் வெளியேற்றப்படும் உணவுப் பொருள் எது? சர்க்கரை பொருள். பாக்டீரியோபேஜ் என்பது டேஷ் ஆகும். பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் ஒரு வைரஸ். அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? கல்லீரல். மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 206. சுவாசம், இரத்த ஓட்ட மண்டலம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது எது? முகுளம். மெட்டசோவாக்கள் என்பவை பல செல் விலங்குகளாகும். மலேரியா நோய்க்கான மருந்து எந்த மரத்திலிருந்து பெறப்படுகிறது? சின்கோனா. செல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஷெல்டன் மற்றும் ஸ்வான். செல்களின் அலகு யாது? மைக்ரான். செல்களின் சக்தி நிலையங்கள் எனப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. கொள்கை உறுப்புகள் அலகு யாது? சிஸ்டர்னே. ஆட்டோலைசிஸ் தன்னைத்தானே ஜீரணித்தல் எங்கு நடைபெறுகிறது? லைசோசோம். செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். மனித உடலின் பல்தொழில் விற்பன்னர் என்று அழைக்கப்படும் உறுப்பு யாது? தோல். மனிதனின் பல் எதனால் ஆனது? டென்டைன். பறவைகளின் முட்டைகள் கிளீடாய். நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எவை? ஏபிசிடி. உமிழ்நீரில் உள்ள நொதி யாது? ரெனின். இரைப்பையில் சுரக்கும் என்சைம்கள் யாவை? பெப்சின், ரெனின். உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? கல்லீரல். பென்சிலின் என்ற மருந்து பிளமிங் என்பவர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1929. ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங். இரத்த ஓட்டம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் ஹார்வி. ஹோமியோபதி மருத்துவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஹான்மென். பெரிபெரி நோய் ஏற்படுவதன் காரணத்தை கண்டுபிடித்தவர் ஜக்மன்.
காலரா தடுப்பு மருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் காக். கார்டியோகிராம் என்னும் கருவி எதனை காண பயன்படுகிறது? இதயத்தின் அசைவுகள். கார்டியோகிராம் என்றும் கருவி எதனை காணப்படும்? இதயத்தின் அசைவுகள். என்சிபலோகிராப் என்னும் கருவி எதனை கண்டறிய பயன்படுகிறது? இதயத்தின் அசைவுகள். பிட்யூட்டரி சுரப்பிகள் எங்குள்ளன? மூளையின் அடிப்பகுதியில். பிட்யூட்டரி சுரப்பி எங்குள்ளன? மூளையின் அடிப்பகுதியில். நிமோனியா என்னும் நோய் எந்த உறுப்பை தாக்குகிறது? நுரையீரல். டயலின் என்னும் என்சைம் கீழ்க்கண்டவற்றில் எதில் அடங்கியுள்ளது? எச்சில். டயலின். த்ராம்போசிஸ் என்னும் நோய் கீழ்க்கண்டவற்றுள் எதனுடன் சம்பந்தப்பட்டுள்ளது? இரத்தம். இன்சுலினை சுரக்கும் நாளமில்லா சுரப்பி எது? கணையம். பல் ஈறுகளில் இரத்த கசிவு எதன் குறைவால் ஏற்படுகிறது? வைட்டமின் சி. முன்கழுத்து காலை நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? அயோடின். ரிக்கட்ஸ் என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது? வைட்டமின் டி. மெனின்ஜைடிஸ் எந்த உறுப்பை தாக்குகிறது? மூளை. டிப்தீரியா என்னும் நோய் உடலின் எந்த பாகத்தை தாக்குகிறது? தொண்டை. மலேரியா என்னும் நோய் எவ்வாறு உண்டாகிறது? கொசுக்கள் கடிப்பதனால். ஆர்த்ரிடிஸ் என்னும் நோய் எந்த பகுதியை தாக்குகிறது? இரண்டு மூட்டுகளின் இணைப்புகள். அஸ்டிக்மாட்டிசம் என்னும் நோய் உடலின் எந்த பாகத்தை தாக்குகிறது? கண்கள் நோய். காட்ராக்ட் என்னும் நோய் உடலின் எந்த பாகத்தை தாக்குகிறது? கண்கள். ரேடியோகோபால்ட் பயன்படுகிறது? புற்றுநோய் சிகிச்சையில். வெள்ளை அணுக்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? எலும்பு மஞ்சையில். கொடுத்துட்டோமே அன்னைக்கு. ஏன்பா எம்டி கேன் எடுத்துக்கிட்டு தானேப்பா தண்ணி போட்டிங்க? அவ்வளோ திடீர்னு கேன் வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? காட்ராக்ட் என்னும் நோய் உடலின் எந்த பாகத்தை தாக்குகிறது? கண்கள். ரேடியோகோபால்ட் பயன்படுகிறது? புற்றுநோய் சிகிச்சையில். வெள்ளை அணுக்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? எலும்பு மஞ்சையில். லூகோமியா என்னும் நோய் எதனால் ஏற்படுகிறது? இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருத்தல். வைட்டமின் ஏ அதிக அளவு காணப்படும் உணவுப் பொருள் எது? பால். டிராகோமா என்னும் நோய் உடலின் எந்த பாகத்தை தாக்குகிறது? கண்கள். வைட்டமின் பி சத்து கீழ்க்கண்டவற்றில் எந்த உணவுப் பொருள் அதிக அளவு காணப்படுகிறது? ஆப்பிள். வைட்டமின் சி அதிக அளவு காணப்படும் உணவுப் பொருள் எது? எலுமிச்சை. ஊசியால் எந்த நோயை குணப்படுத்த சீன முறைக்கு என்ன பெயர்? அக்குபஞ்சர். மீன் எதனால் சுவாசிக்கிறது? செதில். மனித உடலில் உள்ள பெரிய சுரப்பி எது? கல்லீரல். இளம்பிள்ளைவாத தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர்? ஹட்சின்சன். வகைப்பாட்டியலின் தந்தை எனப்படுவர் யார்? கரோல் லின்னேயஸ். மருந்துகளின் ராணி எனப்படும் மருந்து? பெனிசிலின். கோல்டு என்பதன் பொருள்? chronic obstructive lung disease. வெஸ்டர்ன் பிளாட் எண்ணெய் கசிவுள்ள சுத்தப்படுத்தப்பட்டுள்ள ஆனந்த சக்கரவர்த்தி என்பவரால் உருவாக்கப்பட்ட பாக்டீரியம் எது? சூடோமோனஸ். வெஸ்டர்ன் பிளாட்
எண்ணெய் கசிவுகளை சுத்தப்படுத்த ஆனந்த சக்கரவர்த்தி என்பவரால் உருவாக்கப்பட்ட பாக்டீரியம் சூடோமோனஸ்